ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் 2ஆம் புத்தகத்துக்கான தெளிவுகளை விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை 19 அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கின்றோம். இப்பொழுது 20வது அதிகாரத்துக்குள் நுழைய இருக்கின்றோம். 19ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா அரசர் எசையா இறைவாக்கினரிடம் திருவுளம் கேட்பதை பற்றியும், தொடர்ந்து எவ்வாறு எசையா இறைவாக்கினர் எசேக்கியாவுக்கு கொடுத்த செய்தியை பற்றி நாம் பார்த்தோம். இதில் 9 பகுதிகளாக இருந்தது. இப்பொழுது 20வது அதிகாரத்துக்குள் நுழைய இருக்கின்றோம். இதற்கான தெளிவுகளை விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அடிகளார். அவளை நாம் வரவேற்போம். தந்தையே வணக்கம். வணக்கம். வணக்கம் தந்தையே. இப்பொழுது நாம் 20வது அதிகாரத்துக்குள் செல்லுகின்ற வேளையிலே இந்த 20வது அதிகாரம் என்ன செய்தி சொல்லுகிறது தந்தையே? அரசர்கள் 2ஆம் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரை. 25ஆம் அதிகாரம் ஏறக்குறைய இது ஒரு நீண்ட பகுதி என்றுதான் சொல்ல வேண்டும். 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரை இந்த யூதா அரசர்களுடைய செயல்களையும் அவர்களுடைய ஆட்சி முறைகளையும் பற்றி விரிவாக சொல்லுகிறது. அதில் 3 அதிகாரங்கள் எசேக்கியா அரசனுக்கு உரிய பகுதிகளாக இருக்கிறது. 18ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் எசேக்கியா அரசனை பற்றி தான் பார்க்கிறோம். எசேக்கியா அரசனை பார்க்கிற போது நாம் ஏசாயா இறைவாக்கினரை விட முடியாது. எனவே எசேக்கியா காலத்தில் எசேக்கியாவுக்கு ஆலோசனை சொல்லுகின்றவராகவும் துணை நிற்பவராகவும் இருப்பவர் ஏசாயா இறைவாக்கினர் தான். அதனால் இந்த எசேக்கியா அரசனை பற்றி வருகிற பகுதிகள் எல்லாம் ஏசாயா புத்தகத்திலும் இடம்பெறும். ஏசாயா புத்தகம் 36ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் ஏறக்குறைய 4 அதிகாரங்களை ஏசாயா இதற்காகவே ஒதுக்குகிறார். எசேக்கியாவினுடைய ஆட்சிக்காகவே ஒதுக்குகிறார். அந்த 4 அதிகாரங்களும் இந்த 2 அரசர்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரத்துக்குட்பட்ட அந்த பகுதியில் இடம்பெறுகிறது. இதில் ஏறக்குறைய ஏசாயாவை பொறுத்த மட்டில் எசேக்கியாவை பற்றிய செய்திகளை அரசர்கள் புத்தகத்தில் சொல்லுவது போலவே சொல்லுகிறார். இந்த குறிப்பேட்டு புத்தகத்தில் மட்டும்தான் ஒரு சில சிந்தனைகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எசேக்கியா அரசனை பற்றிய சிந்தனைகள் குறிப்பேட்டு புத்தகத்திலும் இடம்பெறுகிறது. சில செய்திகள் குறிப்பேட்டு புத்தகத்தில் விளக்கமாக சொல்லப்படுவதில்லை. ஆனால் சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாம் ஏறக்குறைய அரசர்கள் புத்தகத்தில் சொல்லப்படுவது போலவே விவரிக்கப்படுகிறது. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒன்று, குறிப்பேட்டு புத்தகங்களில் ஒரே ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த அரசர்களுடைய குற்றங்களை பெரிதுபடுத்தார். அவர்கள் குற்றமே இழைக்காதவர்களாக சூழலை உருவாக்கி காட்டும். என்றால் குறிப்பேடு என்பதே அரசர்களுடைய காலத்தில் எழுதப்பட்ட புத்தகம். அப்போ எந்த அரசரும் தனக்கு எதிரான பகுதிகள் அந்த குறிப்பேட்டில் இடம்பெறுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். எழுதுகிறவர்களும் அரசர்களுக்கு எதிராக எழுதவும் மாட்டார்கள். உதாரணமாக எடுத்துக்கணும் என்றால், தாவீது செய்த குற்றங்களை குறிப்பேட்டு புத்தகம் சொல்வதில்லை. தாவீது பெத்சபாவோடு தவறு செய்ததை குறிப்பேட்டு புத்தகம் சொல்வதில்லை. அதே மாதிரி சாலமோன் செய்த தவறுகளை அது சுட்டி காட்டுவதில்லை. குறிப்பேட்டு புத்தகத்தினுடைய இயல்பே அதுதான். அதனால் இந்த அரசர்கள் புத்தகத்தில் இடம்பெறுகின்ற அரசர்கள் செய்த சில தவறுகளை மேம்போக்காக விட்டுவிடும். ஆனால் ஏசாயா புத்தகம் இந்த எசேக்கியா அரசனை பற்றி இந்த அரசர்கள் புத்தகத்தில் சொல்லப்படுவது போலவே விரிவாக எடுத்து பேச 4 அதிகாரங்களில் கூறுகிறார். அதில் நிச்சயமாக இந்த 20ஆம் அதிகாரமும் உள்ளடக்கம். இந்த 20ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்தினுடைய பகுதிகளை நாம் பார்த்தோம் என்றால், அங்கே 38ஆம் அதிகாரம் முழுவதும் இதில் இருக்கிறது.
அதே மாதிரி 39ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு பகுதியும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் 38ம் 39 அதிகாரங்கள், இந்த 2 பகுதியிலும் இருக்கிற பகுதிகள் இந்த 20ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுகின்றன. இப்போ இந்த 20ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதியை நாம் இப்பொழுது பிரித்து பார்ப்போம். அதான் நம்ம வழக்கமாக செய்கிற முறை. இந்த 20ஆம் அதிகாரத்தில் அடிப்படையில் எத்தனை பிரிவுகள் இருக்கிறது என்றால், இங்கே நமக்கு 3 பிரிவுகள் சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. ஏறக்குறைய அந்த 2 அரசர்கள் புத்தகத்தில் வருகிற அதிகாரங்களில் ஒரு சில அதிகாரங்கள் தான் குறைவான வசனங்களை கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு குறைவான வசனங்களை கொண்ட பகுதி இந்த பகுதி. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது 21 வசனங்கள், மொத்தமே 21 வசனங்கள் தான் அதில் இருக்கு. இந்த பகுதிகள் மொத்தம் 2 பிரிவுகளாக நாம் இதை பார்க்கலாம். முதல் பிரிவு எசேக்கியா நோயிலிருந்து குணம் பெறுதல். 2வது பகுதி பாபிலோனிலிருந்து தூதர்கள் வருதல். இங்கே 3வது பகுதி எசேக்கியா ஆட்சியின் முடிவு என்று 2 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதை நாம் இணைத்தே பார்க்கலாம். இந்த 2வது பகுதியோடு பாபிலோனிலிருந்து தூதர்கள் வருகின்ற அந்த பகுதியோடு இணைத்தே பார்க்கலாம். ஆக இந்த 2 பகுதிகளாக இதை பிரித்து பார்க்கலாம். 1லிருந்து 11 வசனங்கள் வரை முதல் பகுதியும், 12லிருந்து 21 வசனங்கள் முடிய 2வது பகுதியும். இப்போ முதல் பகுதியை நாம் ஏறக்குறைய 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். அந்த 11 வசனங்களை எப்படி? அதில் முதல் பிரிவு எசேக்கியாவுக்கு ஏசாயாவின் வாக்கு. அது ஒரு வசனம்தான், முதல் வசனம். 2வது பிரிவு எசேக்கியாவின் இறைவேண்டல். எசேயாவினுடைய வாக்கை கேட்ட உடனே எசேக்கியா என்ன பண்ணுறான்? இறைவேண்டல் செய்கிறான். அது 2 முதல் 3 வசனங்கள். 3வது பகுதி, இவன் இறைவேண்டல் செய்த உடனேயே ஏசாயா யாவே கொடுத்த பதிலை இப்பொழுது அறிவிக்கிறார். அது 20ஆம் அதிகாரம் 4 முதல் 7, ஒரு 4 வசனங்கள். அதன் பிறகு 4வது பகுதி எசேக்கியாவுக்கு யாவையின் அடையாளம். எல்லாமே அந்த எசேக்கியாவுக்கும் எசாயாவுக்கும் யாவேக்கும் இடையே நடக்கிற ஒரு உரையாடல் போல தான் இருக்கிறது. அந்த உரையாடலுக்கு தூது செல்கிறவர் தான் ஏசாயா. அதனால் இந்த ஏசாயா ஒரு இன்டர்மீடியரி என்று நாம் அழைக்கலாம். அதாவது இந்த 2 பேருக்குமே இருக்கிற ஒரு இணைப்பாலம் ஏசாயா இறைவாக்கினர். வழக்கமாக இறைவாக்கினர் எல்லாருமே ஒரு இணைப்பாலம் தான். இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற இணைப்பாலம், அல்லது இறைவனுக்கும் மன்னர்களுக்கும் இடையே இருக்கிற இணைப்பாலம். ஆக அது ஒரு 4 வசனங்கள் இந்த கடைசி பகுதி. இப்போ 4 பகுதிகளும், முதல் பகுதி 1 வசனம், 2ஆம் பகுதி 2 வசனம், 3வது பகுதி 4 வசனம், 4வது பகுதி 4 வசனம், அந்த 11 வசனங்களும். இப்போ 2வது பெரும்பிரிவு பாபிலோனிலிருந்து தூதர் வருதல். அது 12லிருந்து 21 வரை நாம் அதை பகுதியை எடுத்து செல்லலாம். அதை நாம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது, தூதர்களுக்கு எசேக்கியா தனது கருவூலத்தை திறந்து காண்பித்தல். அது 12ஆம் வசனத்திலிருந்து 13 வசனம். தூதர்களுக்கு கருவூலத்தை திறந்து காமிச்ச உடனே ஏசாயா யாவையின் தண்டனையை எசேக்கியாவுக்கு அறிவிக்கிறார். இது 2வது பிரிவு 14 முதல் 18. 3வது பிரிவு எசேக்கியாவின் பதில் மொழியும் ஆட்சியின் முடிவும். எசேயா சொன்ன அந்த தண்டனைக்கு இவன் என்ன பதில் கொடுக்கிறான், யாவையினுடைய தண்டனைக்கு இவன் என்ன பதில் கொடுக்கிறான், அதோடு அவனுடைய ஆட்சி முடிகிறது. 19 முதல் 21 இந்த வசனங்கள். ஆக மொத்தம் 3 பகுதிகள். 12லிருந்து 13 வரை 2 வசனங்கள் முதல் பகுதி. 14 முதல் 18 ஏறக்குறைய அது 5 வசனங்களை கொண்டு இருக்கிறது. அந்த 5 14 15 16 17 18 5 வசனங்கள். அது 2ஆம் பகுதி. இறுதியாக மீண்டும் 3 வசனங்களை கொண்டு கடைசி பகுதி. ஆக ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக அடிப்படையில் 10 வசனங்கள். இந்த 10 வசனங்களை கொண்டு இருக்கிறது 2ஆம் பகுதி. முதல் பகுதி 11 வசனங்களை கொண்டு இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்ப்போம். 20ஆம் அதிகாரம். இப்போ முதல் வசனம், அதாவது முதல் பகுதியில் எசேக்கியாவுக்கு ஏசாயா இறைவனுடைய வாக்கை சொல்லுவது. அதான்
எசேயாவினுடைய வாக்கு. வாசியுங்கள். அந்நாட்களில் எசேக்கியா நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். எசேக்கியா நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். இதை நாம் குறிப்பேட்டு நூலிலும் பார்க்கிறோம். அதே மாதிரி ஏசாயாவுடைய 38ஆம் அதிகாரம் அங்கேயும் நாம் தெளிவாகவே பார்க்கிறோம். அவருடைய நோய் எந்த அளவுக்கு என்றால் சாகும் தருவாய்க்கு அவரை இட்டு சென்று விட்டது. ஆனால் என்ன நோய் என்ற குறிப்பும் கிடையாது, எந்த புத்தகத்திலும் குறிப்பு கிடையாது. இது யாபேயினுடைய தண்டனையா என்கிற அந்த குறிப்பும் கிடையாது. ஆனால் இந்த நோயினால் அவருடைய இறப்பு, அதாவது அவருடைய வாழ்க்கை நெருங்கிவிட்டது. அவர் இறப்பினுடைய கட்டிலில் இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். த டெத் பெட், இறப்பு கட்டிலில் இருக்கிறார். அவருக்கே நம்பிக்கை குன்றி போய்விட்டது. எனவே அந்த நிலையில் தான் இறைவாக்கினர் வருகிறார். எந்த இறைவாக்கினர் வருகிறார்? எசேயா இறைவாக்கினர் வருகிறார். என்றால் எசேக்கியாவும் ரொம்ப நெருங்கியவர்கள். எந்த அளவுக்கு என்றால் எசேக்கியாவினுடைய மகனுக்கு ஏசாயா தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்கிறார். அதோட இவர் அரசவை இறைவாக்கினர், த கோர்ட் ப்ராஃபட், அரசவையிலே பணியாற்றுகிற இறைவாக்கினர். இவருடைய ஆலோசனை இல்லாமல் எசேக்கியா எதுவும் செய்யவும் முடியாது. ஆக்காசு காலத்திலே இவர் ஆலோசனை சொன்னார், எசேக்கியாவுடைய தந்தை. ஆனால் ஆக்காசு அதை செவிமடுக்கவில்லை. இவர் சொன்ன எல்லா செய்தி வாக்குகளையும் அவன் தட்டி கழித்தான். ஆனால் எசேக்கியா அப்படி அல்ல. அவனுக்கென்று ஒரு தனிப்பட்ட நிலைப்பாடு இருந்தால் கூட ஏசாயா இறைவாக்கினருக்கு செவிமடுக்கின்ற ஒருவனாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அவனுடைய சூழலை பார்க்கின்ற போது ஏனென்றால் அடிக்கடி ஏசாயாவை அழைத்து பேசியிருக்கிறான். அதற்கு உதாரணம் எதை சொல்ல வேண்டும் என்றால், நாம் அந்த பெண்டடியூக் என்று அழைக்கப்படுகிற ஐநூலில் இருக்கிற 5வது புத்தகம் இணைச்சட்டம். அந்த இணைச்சட்டம் உருவானதே எசேக்கியா காலத்தில் தான். எசேக்கியாவும் எசேயா இறைவாக்கினரும் இல்லாவிட்டால் இந்த இணைச்சட்டம் உருவாயிருக்குமா என்கிற ஒரு கேள்வி உண்டு. வடநாடு மக்கள் எல்லாம் நாடு கடத்தப்பட்டார்கள். 722 சமாரியாவும் இஸ்ரேலும் முழுவதுமாக அசீரியர்களுடைய கைக்கு போனது. சமாரியா நகர் அழிக்கப்பட்டது. அப்போ அந்த வடநாட்டு பாரம்பரியமாகிய எலோஹிம் பாரம்பரியத்தை கையிலே தூக்கி கொண்டு வடநாட்டிலே இருந்த குருக்கள் ஒரு சிலர், இனிமேல் இங்கு இருந்தால் நம்முடைய பாரம்பரியம் அழிந்து போய்விடும், இதை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் தென்னாட்டுக்கு தான் போகணும். இதுவரை தென்னாடு நமக்கு எதிரி நாடாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நம்ம அதை எதிரியாக பார்க்கக்கூடாது. இது நமக்கு இருக்கிற ஒரே வடிகால் தென்னாடு தான், யூதா தான். அதுவும் குறிப்பாக யூதா நாட்டில் எசேக்கியா என்கிற நல்ல அரசனும் இருக்கிறான், ஏசாயா என்கிற நல்ல இறைவாக்கினரும் இருக்கிறார். எனவே அவர்களிடத்தில் தஞ்சம் புகுமோ என்று சொல்லி அந்த எலோகிம் ஏடுகளை எல்லாம் இங்கே தென்னாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். வந்த குருக்களும் ஏசாயாவும் அதே போல செதேக்கியாவும் இணைந்து உருவாக்கிய பாரம்பரியம்தான் இந்த இணைச்சட்ட பாரம்பரியம் என்பது ஏறக்குறைய ஒரு வரலாற்று செய்தி போல் தான் அமைய வேண்டும். ஏன்னா இதற்கான விவிலிய ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் அகழ்வாராய்ச்சியில் நமக்கு பல செய்திகள் கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து புனையப்படுகின்றது. எனவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது எசேக்கியாவும் ஏசாயாவும் இணைந்தே செயலாற்றி இருக்கிறார்கள். எனவேதான் இவருக்கு சாகும் தருவாயில் நோயுற்ற உடனே ஏசாயாவால் சும்மா இருக்க முடியலை. உடனே என்ன பண்றாரு? வாசியுங்கள். ஆமோச்சின் மகன் இறைவாக்கினர் எசேயா அவரிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். எசேயாவுக்கும் இப்பொழுது புரிந்துவிட்டது, இந்த நோயிலிருந்து யார் தப்பிக்க முடியாது? எசேக்கியா தப்பிக்க முடியாது. அவன் சாகும் தருவாயில் இருக்கிறான். அவன் சாகும் தருவாயில் இருப்பதனால முதல்ல அவன் என்ன செய்யணும்? இப்படி ஒருவருடைய சாவு நிகழப் போகிறது என்று ஒருவருக்கு தெரிவிக்கப்படுவது
மிக அரிது. அந்த தெரிந்து இறப்பவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்படி தெரிந்து இறப்பவர்கள் என்று சொல்லப்போனோம் என்றால் இன்றைக்கு அதிகமாக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, குறிப்பாக கேன்சர், இப்படிப்பட்ட நோய்கள் இதெல்லாம் நிச்சயமாக இறப்பை நோக்கி அழைத்து செல்லும் என்கிற அந்த தன்மைகள் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு கூட எப்பொழுது இறக்கப் போகிறோம் என்று தெரியாது. இறப்பு இருக்கிறது என்று தான் தெரியுமே ஒழிய இந்த நாளில் இறக்கப் போகிறோம் என்று தெரியாது. ஆனால் எசேக்கியாவை பொறுத்த மட்டில் அவனுக்கு இறக்கப் போகிற நிலைக்கு வந்துவிட்டான் என்கிற அறிவிப்பு எசேயா இறைவாக்கின் வழியாக வருகின்றது. அதனால் நீ போகிறதுக்கு முன்னால், இறப்பை சந்திப்பதற்கு முன்னால் நீ என்ன பண்ணணும்? உன் வீட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும். உன் வீட்டை ஒழுங்குபடுத்தினா என்ன பொருள்? நீ முதல்ல உன்னையும் ஒழுங்குபடுத்து, உன்னுடைய நாட்டையும் ஒழுங்குபடுத்து, உன்னுடைய அரசையும் ஒழுங்குபடுத்து. நாம் எசேக்கியா பற்றி நல்ல செய்திகளை சொன்னாலும் இவனிடத்திலும் சில குறைகள் இருக்கிறது. அரசன் என்ற நிலையிலும் தனிப்பட்ட மனிதன் என்ற நிலையிலும் இவனிடத்திலும் சில குறைகள் இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம 18ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏசையாவிடத்திலே அவன் திருவுளம் கேட்டால் கூட இவன் சில நேரங்களில் ஏசையா கொடுத்த அறிவுரைகளை இவன் தூக்கி எறிந்திருக்கிறான். எல்லா அறிவுரைகளையும் இவன் எடுத்துக்கொண்டான் என்று சொல்ல முடியாது. தொழுகை மேடுகள் எல்லாவற்றையும் அழித்தான் என்று சொல்ல முடியாது. தொழுகை மேடுகளை அழித்திருக்கிறான், ஆனால் எல்லாவற்றையும் அழித்தானா என்பது கேள்விக்குறி. எனவே இவனிடத்திலும் குறைகள் இருக்கிறது. அதனால் அந்த அடிப்படையில் இவன் தன்னை ஒழுங்குபடுத்த வேண்டும் முதல்ல. அதன் பிறகு நாட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதன் பிறகு இவனுடைய அரசையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். இவனுடைய அரசில் இருக்கிற தவறான செயல்பாடுகளை அவன் நீக்க வேண்டும். நாட்டையும் நாட்டு மக்களையும் அவன் ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்போ தான் நீ நிம்மதியாக இறக்க முடியும். நீ ஒரு நல்ல அரசன் என்கிற நிலையில் உன்னுடைய இறப்பு நிகழும். இல்லாவிட்டால் இது ஒரு தண்டனையாக கூட அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ஏசையா அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், நீ இறைவனுடைய தண்டனையை பெற்ற மன்னனாக இறக்கக்கூடாது. இந்த நோய் வழக்கமாக இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் கீழ்ப்படியாமைக்கு தண்டனை, சட்டத்தை மீறுவதற்கு தண்டனை, யாவையின் மீது நம்பிக்கை இல்லாமைக்கு தண்டனை, இப்படிதான் பார்த்திருக்கிறார்கள். அதனால் அந்த ஒரு சூழலுக்கு நீ சென்று விடக்கூடாது. எந்த விதத்திலும் இறப்பு ஒரு தண்டனையாக உனக்கு அமைந்து விடக்கூடாது. அதனால் நீ என்ன பண்ணணும்? உன்னையும் உன் நாட்டையும் உன் அரசையும் ஒழுங்குபடுத்து. இப்போ அந்த செயலை முதலில் செய். ஏனென்றால் என்ன சொல்றாரு? ஏனெனில் நீ சாவிலிருந்து பிழைக்க மாட்டீர் என்றார். நீ சாவிலிருந்து பிழைக்க மாட்டீர். எல்லா மனிதர்களும் சாகத்தான் போகிறார்கள். எந்த மனிதனும் உலகில் பிறந்த ஒவ்வொருவருமே எப்படியும் இறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் இங்கே நீர் சாகப் போகிறீர் என்றால் விரைவில் சாகப் போகிறீர். ஏசையா இந்த செய்தியை கொடுக்கிற போது, அது இந்த நோய் இவருக்கு நிகழ்ந்த போது இவருக்கு அதிகபட்சம் போனால் 39 வயது. 25 வயதில் அவர் பொறுப்பேற்றார். நம்ம 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். அப்போது அவருக்கு வயது 25. ஆட்சி பொறுப்பேற்ற போது வயது 25. அந்த 25 வயதில் ஆட்சி, மொத்தம் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். அதாவது 686 இவருடைய இறப்பு நிகழ்கிறது. 29 ஆண்டுகள். அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. 15 ஆண்டுகள் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ 29ல் 15 கழிச்சிட்டோம்னா 14 ஆண்டுகள். அப்போ 29ஓடு 14 கூட்டினா எத்தனை வயது? 39 வயது. 39 வயதில் நோய்வாய்ப்படுகிறார். 39 வயது என்பது ஓடுற பாம்பை மிதிக்கிற வயது. ஓடுற பாம்பை மிதிக்கிற வயது அது. அந்த வயதில் இறப்பதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள். அதுவும் இவர் சாதாரண மனிதர் அல்ல, ஆட்சியாளர், ஆட்சி செய்கின்றவர், ஒரு அரசன். அரசன் 39 வயதில் இறக்க போகிறான் என்ற செய்தி வந்தால் அவனுக்கு அது ஒரு இடி போல இருக்கும்.
இடி இடித்தது போல இருக்கும். அந்த நிலையில்தான் இதை பார்க்க வேண்டும். ஏசாயா இந்த மன்னன் 39 வயதில் இறக்கப் போகிறான் என்று சொல்கிறார். இவனுக்கு அப்படியே இடியே இவன் தலையில் விழுந்தது போல இருக்கிறது. வானமே அவன் தலையில் இடிந்து விழுந்தது போல இருக்கிறது. இவ்வளவு எளிதாக அந்த இறப்பு இவனுக்கு நிகழும் என்று அவன் கனவு கூட கண்டிருக்க மாட்டான். இவனுடைய நோய் எப்படியும் தீர்ந்து விடும் என்று அவன் எண்ணி இருக்கலாம். என்றால் அரசர்களுக்கு நோய் வந்துவிட்டால் கவனிப்பதற்கு 1000 பேர் வருவார்கள். எப்படியும் அரசனை நோயிலிருந்து மீட்டு விடலாம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அந்த நிலையில்தான் இந்த அரசனும் இருக்கிறான். இவனுக்கு நோயாய்ப்பட்டது சாகும் தருவாயில் இருக்கிறது என்பது இவனுக்கு தெரியாது. இவன் சாதாரண நோய் என்று நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இவனுக்கு பீடித்திருக்கிற நோய் இறப்பை வெகு விரைவில் இவனுக்கு கொண்டு வருகிற நோய். அதை ஏசாயா இறைவாக்கினர் அறிந்து சொல்கிறார். யாவையினுடைய அறிவுறுத்தலின்படி சொல்லுகிறார். நீ உன்னுடைய வீட்டை சரி செய்து கொள், உன் அரசையும் சரி செய்து கொள், உன் நாட்டையும் சரி செய்து கொள், தீமைக்கு வாய்ப்புகள் அளிக்காத, இருக்கிற குறுகிய காலத்தில் நீ எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு நீ வாழ். அதனால உனக்கு இறப்பு நெருங்கிவிட்டது. எனவே இதுதான் முதல் பகுதி. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மனிதர்களை பார்க்கிற நிலையில் அல்ல, மனிதர்களை பார்க்காமல் தனிமையில் இருக்க விரும்புகிறான் என்கிற அந்த மனநிலையை இது சுட்டி காட்டுகிறது. சுவரிலே முகத்தை புதைத்து கொண்டு, வழக்கமாக அந்த சின்ன பிள்ளையெல்லாம் அப்பா அம்மா அடித்தா என்ன பண்ணும், சுவரில் போய் ஒட்டிக்கிறோம். அடிப்படையில் அவர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லும் அப்படின்னு. அப்போ அவர் இந்த செய்தியை சொல்லுகிறார். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இது வெறும் 3 வார்த்தைகள் அல்ல. பசித்திரு அப்படின்னா அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, ஆன்மாவுக்கான பசி உன்னிடத்தில் இருக்கணும் அப்படிங்கிறார்.